கேரட், பூண்டு ஆகிய புவிசார் குறியீடு வழங்க வேண்டுமென நீலகிரி உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றும். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நீலகிரி உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 27ஆம் ஆண்டு மகாசபை கூட்டம் இன்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர், தரமான உருளைக்கிழங்கு விதைகளை வழங்க வேண்டும், குப்பட்டா இயக்க உடனடியாக அனுமதியை முறையான நேரத்தில் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஊட்டி உருளைக்கிழங்கு, கேரட், பூண்டு ஆகிய மலைத்தோட்ட காய்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் எனவும், மேட்டுப்பாளையம், ஊட்டி ஆகிய இடங்களில் உள்ள மண்டிகளில் விவசாயிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு விலைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கூறினார். மேலும் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் 30 முதல் 40% வனவிலங்குகளால் விளைநிலங்கள் மற்றும் காய்கறிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.